பத்மஸ்ரீ ஐயா சிவந்தி ஆதித்யநாத் அவர்களுடைய நினைவு தினம் என்று. சிவந்தி ஆதித்யநாத் ஐயா அவர்களை பொறுத்தவரை ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். குறிப்பாக ஆன்மீகம், விளையாட்டுத்துறை, பத்திரிகைத்துறை, அவர் தேர்ந்தெடுத்த துறைகளிலே முத்திரை பதிக்கக்கூடிய வகையிலே பல்வேறு ஒரு சிறப்பான ஒரு செயல்களை ஆற்றி சமுதாயத்தில் இன்றும் அவருடைய புகழ் போற்றப்படக்கூடிய வகையில் உள்ளது என்பதை நாம் நினைக்கும் போது, பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், மறைகின்றார்கள். ஆனால் பிறந்து வாழ்கின்ற இந்த நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்தோம் என்ற அடிப்படையிலே ஐயா பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முத்திரை பதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சாதனைகள் புரிந்ததன் அடிப்படையிலே, குறிப்பாக விளையாட்டுத்துறை என்று எடுத்துக்கொண்டால் அவர் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராகவும், அதேபோன்று இந்திய கைப்பந்து சங்க தலைவராகவும் இருந்து விளையாட்டுத் துறைகளை ஊக்கப்படுத்தியவர். அது மட்டுமில்லாமல் அவருடைய தந்தை ஐயா சீபா ஆதித்யநாத் அவர்களுடைய வழியில் நின்று தமிழை வளர்க்க வேண்டும், பட்டித்தொட்டி எல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற வகையில் அவருடைய எண்ணத்தை, தந்தையினுடைய அந்த கனவை நனவாக்கின்ற வகையில் தந்தைக்கு பிறகு பத்திரிகை துறையை மிக சீரும் சிறப்புமாக கிஞ்சித்தும் எந்த வகையிலும் தந்தை கொண்ட அந்த கனவு சிதைக்காமல் முழுமையாக தன்னை ஆட்படுத்திக் கொண்டு பத்திரிகை துறையை, குறிப்பாக தினத்தந்தி, மாலை மலர், அதேபோன்று ஊடகங்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு, அந்த தமிழ் பற்றோடு தமிழை வளர்த்தவர் பத்மஸ்ரீ ஐயா சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள். எனவேதான் அவருடைய அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ரெய்டுக்கு பயந்து ஒரு சில கட்சிகளை நீங்க கூட்டணி சேர்த்துக்கலாம், ஆனா எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், டெல்லி ஆளுமைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க எத்தனை படைபாலங்களோட வந்தாலுமே 2026 மீண்டும் திமுக தான் ஆட்சியில் அமையும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி மையப்படுத்தி இல்ல, இப்போ நேற்று தினம் ஒரு அறிக்கையை பார்த்திருப்பீங்க, கட்சி சார்பில் அறிக்கை. எனவே நான் அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஒரு ரைடு அப்படின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க, அதாவது 2G ஸ்பெக்ட்ரத்திலிருந்து இமாலய ஊழல், அது இந்தியாவே தலைகுனியக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய இமாலய ஊழல், ஒவ்வொரு தமிழனும் வெட்கப்படக்கூடிய வகையிலே அந்த ஊழல் அமைந்திருந்தது. எனவே அப்படியெல்லாம் தன் முதுகை திரும்பி பார்க்கணும். முதல்ல அடுத்தவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே தன் முதுகை திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி ஊழலின் ஊற்றுக்கண் ஊழல் தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு வழக்குகளை சிக்கி அதன் அடிப்படையிலே அந்த வழக்குகள்லாம் கூட டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தெல்லாம் நடந்ததெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த ஊழலை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை என்றுதான் நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே, ஊழலை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது திரு மு கருணாநிதி ஆட்சி காலத்திலும் சரி, அதன் பிறகு தொடர்ச்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி, ஊழல் கொடி உச்சக்கட்டத்திலே பறக்கின்ற அந்த சூழலை இன்றைக்கு உலகம் முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமையும் ஊழல் கொடி உச்சக்கட்டத்திலே பறக்குதுன்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியினுடைய ஊழல் கொடி, இந்த திமுகவுடைய ஊழல் கொடி என்றுதான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற கேள்வியெல்லாம் நேற்று தின அறிக்கை இருக்கு இல்லையா, அதை படிச்சு பாருங்க, அதன் அடிப்படையில் தான் நான் சொல்ல முடியும். ஓகே.